ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் இந்தியன் 2. இந்த மூவியை சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ரிஷிகாந்த், ஜெகன் இவங்கெல்லாம் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க. பப்ளிக்ல நடக்கிற இஷ்யூஸை ரொம்ப ஃபனி நோட்ல அவங்க சேனல்ல சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸா ஒரு இன்சிடென்ட்ல போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அப்ப யாருதான் கேள்வி கேட்பா அப்படின்னு சித்தார்த் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு ஹேஷ்டேக் போடுறாரு. அதுலதான் கம்பேக் இந்தியன் அப்படின்னு போடுறாரு. இது ரொம்ப வைரல் ஆயிடுது. எல்லாரும் கம்பேக் இந்தியன் சொன்னோடனே இது கமல்ஹாசனா இருக்கிற இந்தியன் தாத்தாக்கு தெரிய வர அவரு ஓகே நம்ம போய் இப்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப கிளைம் வராரு. வந்த இந்த இந்தியன் தாத்தா ஒரு டெக்னாலஜி தெரிஞ்ச தாத்தாவா இருப்பாரு. இவர் வந்ததும் லைவ்ல வராரு. இதெல்லாம் பார்க்க 2K கிட்ஸை கவர் பண்ற மாதிரி இருந்தது. சோ அவர் என்ன சொல்லுவாரு, இது வந்து ஒரு 2-வே ட்ராக், நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இதை பண்ணணும், கரப்ஷன் யார் யார் வீட்டுல இருக்கோ அதை யங்ஸ்டர்ஸ் தான் சரி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லுவாரு. சோ எல்லா யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்றதை கண்காணிச்சு தப்பு பண்றவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. இதே மாதிரி சித்தார்த் வந்து அவங்க அப்பாவான சமுத்திரக்கனி ஒரு லஞ்சம் வாங்குவாரு. அதனால அவரை புடிச்சு கொடுத்துறாரு. இதனால மன உடைஞ்சு போன அவங்க அம்மா தூக்க போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதனால சித்தார்த் ரொம்ப மன வருத்தத்துக்குள்ள ஆளாகிறார். இதனால வெக்ஸான சித்தார்த் கோபேக் இந்தியன் ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுவார். இதுவும் ரொம்ப வைரல் ஆயிடுது. ஆடியன்ஸா படம் பார்க்க வந்த நமக்கு சித்தார்த் நீங்களாவது சொல்லிட்டீங்க, நாங்க யார்கிட்ட போய் சொல்றது, காசு கொடுத்து படம் பார்க்க வந்த பாவத்துக்கு மீதி கதையும் பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் வாய்ஸோட மீதி கதையும் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் ஓகே தாங்க. இப்ப படத்துல என்னதான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 5 minutes. இந்த 5 minutesல பார்ட் 3க்கான எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்றாங்க. இதுல எஸ்.ஜே. சூர்யா வர்மக்கலை தெரிஞ்சவரா வராரு. அவரு கமல்ஹாசனையே மிரட்டுறாரு. இந்த கிளிப்பிங்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இப்பெல்லாம் வர்ற படத்துல ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரியே இருக்க மாட்டேங்குது. எல்லாமே ஹாஃபா இருக்கு. இப்ப இந்த ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு கம்ப்ளீட்டாவே இல்ல, இன்கம்ப்ளீட்டா இருந்தது. ஓ படம் முடிஞ்சிருச்சா, நம்ம இன்னும் கதைக்குள்ளேயே போலையே அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலோ ஆவரேஜ் தான்.